கிச்சன்ல சிங்க்கு கீழ இருக்கிற கேபினட்ஸ்ல இருக்கிற டோர நெறைய பேரு எப்பவுமே க்ளோஸ் பண்ணி தான் வைப்பாங்க. இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணியே வைக்கிறதுனால கேபினட்ஸ் வந்து சீக்கிரமாவே பாழாகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எங்க வீட்ல இருக்கிற சிங்க்கோட ட்ரெயின் பார்த்தீங்கன்னா, பாட்டில் ட்ராப் தான் இருக்கும். ஆனா நெறைய பேர் வீடுகள்ல பார்த்தீங்கன்னா, இதோட ட்ரெயின் வந்து ஃப்ளோர் லெவல்ல தான் குடுத்துருப்பாங்க. ஃப்ளோர் லெவல்ல இருக்கிற ட்ரெயின்ல ஜல்லட ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. இதுல சின்ன சின்ன ஹோல்ஸ் இருக்கும். அந்த ஹோல்ஸ் வழியா நெறைய ஈரப்பதம் இந்த கேபினட்ஸ்க்கு வரும். அப்படி ஈரப்பதம் வந்துச்சுன்னா, கேபினட்ஸ் மேலெல்லாம் ஈரப்பதம் ஆகி நெறைய வந்து ஃபங்கஸ் வர ஆரம்பிச்சுரும். கன்டினியூஸா இந்த மாதிரி ஈரப்பதம் சேர்ந்துக்கிட்டே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, இந்த வுட் எல்லாமே பாழாயிடும். முடிஞ்ச அளவுக்கு இந்த கேபினட்ஸ்ல மட்டும் ஒரு டோர மட்டும் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு, பகல் நேரத்துல ஒரு டோர மட்டும் தொறந்து வைங்க. நைட்ல இந்த டோர க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. இப்படி ஒரு டோர் தொறந்து வைக்கிறதுனால இந்த கேபினட்ஸ்க்கு நல்லா காத்தோட்டம் இருக்கும். ஈரப்பதம் இருந்தா கூட காத்துல நல்லா ஆறிடும். எங்க வீட்ல இருக்கிற சிங்க்குக்கு பாட்டில் ட்ராப் இருந்தாலுமே, நான் மாடுலர் கிச்சன் பண்ண நாள்ல இருந்தே, இந்த கேபினட்ஸ்ல இருக்கிற ஒரு டோர நான் தொறந்து தான் வச்சிருப்பேன். இப்படி ஒரு டோர் தொறந்து வைக்கிறதுனால, இந்த கேபினட்ஸ எந்த அளவுக்கு என்னால நீட்டா மெயின்டெயின் பண்ண முடியுது, ஃபங்கஸ் வராமயும் என்னால பாத்துக்க முடியுது. இந்த டிப்ஸ் உங்களுக்கு புடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. தேங்க் யூ.